ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் யூஸ்டு காரை எல்லாம் ஸ்கிராப் பண்ணணும். அதாவது 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எல்லா காருமே ஸ்கிராப் பண்ணி நீங்கள் புது கார் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வரப்போகிற மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிச்சிருவோம் அப்படிங்கிற அரசு இந்த மாதிரியான நிபந்தனைகளை கொண்டு வர போகிறதாகவும் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒன்றிய அரசு இப்போ ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய முழு விளக்க வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அப்படி என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ்டு கார் ஸ்கிராப் பண்றதுல ஒரு நிபந்தனை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பேச போறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காரினுடைய ஆயுட்காலம்ங்கிறது 15 வருஷம். அதுக்கப்புறம் அந்த காரினுடைய ஸ்டெபிலிட்டி, அந்த காரினுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் எஃப்சி அடிஷ்னலாக வாங்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் எஃப்சி வரைக்கும் சில கார்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் ஸ்கிராப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அதாவது மத்திய போக்குவரத்து துறை அமைச்சகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காரினுடைய ஏஜை வச்சு நம்ம ஸ்கிராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை கொண்டு வர்றாங்க. இது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கேள்விக்குள்ளாகுது. அதாவது எப்படின்னா காரினுடைய ஏஜை வச்சு நம்ம ஸ்கிராப் பண்ணலாம் அப்படின்னா அந்த கார் வெல் மெயின்டெனன்ஸாக இருக்குது, காரில் எமிஷன் நார்ம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் அந்த காரை ஸ்கிராப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வருது. அதாவது ஒன்றிய அரசு நிறைய பரிசீலனை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. காரை ஏஜ் மூலமாக ஸ்கிராப் பண்ண வேண்டியதில்லை. அதாவது ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி 800 இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 92 மாடல் 94 மாடல் வரைக்கும் அந்த கார்களை வெல் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ ஒரே காரு அதை ஒரு 30 வருஷம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா காரை ஏஜினுடைய அடிப்படையில் தயவு செய்து ஸ்கிராப் பண்ண வேண்டாம், அதற்கு பதிலாக வேற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை ஒன்றிய அரசு கிட்ட கொண்டு போறாங்க. ஒன்றிய அரசும் இதை பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே. மத்திய போக்குவரத்து துறை செயலாளர் அனுராக் ஜெயின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வண்டியை அதனுடைய ஏஜின் அடிப்படையில் ஸ்கிராப் பண்ண தேவையில்லை, அதனுடைய பொல்யூஷன் அடிப்படையில் தான் ஸ்கிராப் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா 30 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கார் அதிகமான பொல்யூஷனை எமிஷன் நார்ம்ஸை தாண்டி அது வெளியிடுது அப்படின்னா அந்த வண்டியை கண்டிப்பாக ஸ்கிராப் பண்ணலாம். பட் அதே வண்டி பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் நார்ம்ஸ் கம்மியா இருக்கு, அதனுடைய வாகன புகை ரொம்பவுமே மிதமான அளவுல வெளியில தள்ளுது அப்படின்னா அந்த வண்டியை ஸ்கிராப் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இதுதான் ஒன்றிய அரசுல மத்திய போக்குவரத்து செயலாளர் அனுராக் ஜெயின் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ யூஸ்டு கார் வச்சிருக்கிறவங்க நல்லா மெயின்டைன் பண்றீங்க, இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்கு, அதனுடைய ஃபியூல் எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் அந்த காரை ஸ்கிராப் பண்ணாம வச்சுக்கலாம். அதனால யூஸ்டு கார் வாங்குறவங்க யாரும் ஸ்கிராப் பண்ணணுமே, அதாவது ஒரு திடீர்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருவாங்களே அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.